எருசலேம் நகரின் ஒரு நாளில் பிறவி குருடனாய் ஒரு மனிதன் சாலையோரத்தில் பிச்சை கேட்டு இருந்தான். சீஷர்கள் கேட்டார்கள், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் பாவம்? இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படுவதற்காகத்தான் இது நடந்தது. அதற்கு பிறகு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயலையை இயேசு செய்தார். அவர் தரையில் துப்பி மண்ணுடன் கலந்து சேறு செய்தார். அந்த சேற்றை மெதுவாக அந்த குருடனின் கண்களில் பூசினார். பின்னர் அவர் சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு. அந்த மனிதன் கேள்வி கேட்கவில்லை, சந்தேகம் கொள்ளவில்லை. அவன் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த குளத்திற்குப் போனான். தண்ணீரில் முகத்தை கழுவிய அந்த கணத்தில் இருள் அகன்றது, ஒளி பிறந்தது. அவன் முதல் முறையாக உலகத்தைக் கண்டான். இருளில் இருந்தவன் ஒளியைக் கண்டான். அவனை முன்பு பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இவன் அந்த குருடன்தானா? ஆனால் அவன் சொன்னான், நான் தான். ஜனங்கள் அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு சென்றார்கள். பரிசேயர்கள் அவனை விசாரித்தார்கள். நீ என்ன செய்கிறாய்? உன் அதிகாரத்தின் ஆதாரம் என்ன? நான் குருடனாய் இருந்தேன், இப்போது காண்கிறேன். ஒருவர் குணப்படுத்தினார். நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை. நான் சாட்சியாய் நிற்பேன். ஒரு நாள் இயேசு கண்கள் திறக்கப்பட்ட அந்த குருடனை சந்தித்தார். என்னை விசுவாசிக்கின்றாயா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்.